காவேரி யமுனாவுக்கும் கங்காவுக்காண்டி காப்பி கலந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இல்ல. காவேரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, என்கிட்ட கங்காவும் யமுனாவும் சொல்லாம போகமாட்டாங்க, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களோ, சரி நம்ம போய் பார்ப்போம்னு காவேரி காப்பியை வச்சுட்டு போறாங்க. வெளியே போய் பார்த்துட்டு உள்ள திருப்பி வர்றாங்க. உங்களுக்கு எதுவும் புரியல, வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு கால் ஒண்ணு வருது. காவேரி மேடமா? ஆமாங்க, சொல்லுங்க. பெர்சனல் லோனு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவையா மேடம்? மேடம், எனக்கு தேவைப்படாது, போனை வைங்க. ஏன் மேடம் தேவைப்படாது? ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம், நான் தேவைப்படாதுன்னு சொல்றேன், நீங்க ரீசனை வேற கேக்குறீங்க. நான் முக்கியமான காலுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போனை வைங்க மேடம். விஜயும் வெண்ணிலாவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு காவேரி கால் பண்ணி பாக்குறாங்க. விஜய் எடுக்க மாட்டேறாரு. விஜய் சொல்றாரு, வெண்ணிலா உனக்கு ரொம்ப குளிருதா? ஏசியை வேணா கம்மி பண்ணவா? வெண்ணிலா, விண்டோவை வேணா ஓபன் பண்றேன், ஓகேவா இருக்கான்னு பாருமா. விஜய்க்கு நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கு. அத டிரைவ் பண்றப்பவே பாக்குறாரு. வெண்ணிலா கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்னு காரை நிப்பாட்டிட்டு போறாரு. காவேரிக்கு கால் பண்ணி பாக்குறாரு. காவேரி எடுக்கல. ராகினி அவங்க ரூம்ல இருந்து ஹால் ரூமுக்கு வர்றாங்க. அப்ப காவேரியோட போனு ரிங் அடிக்கிறத கேக்குறாங்க. என்ன, காவேரியோட போனு ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு, காவேரிய காணமே, எங்க போயிருக்காவ? காவேரியோட போனை எடுத்து பாக்குறாங்க. விஜய் தான் கால் பண்ணியிருக்காரு. எடுக்கலாமா வேணாமான்னு குழப்பிக்கிட்டே இருக்காங்க ராகினி. யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறாங்க. விஜயோட போன் காலை அட்டன் பண்றாங்க ராகினி. விஜய் காவேரின்னு கூப்பிடுறாரு போன் கால்ல. ராகினி குரலை மாத்தி பேசுறாங்க விஜய் கிட்ட. சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சாரி காவேரி, நீ கால் பண்ணிருக்கப்ப ஒரு பெரியவர் கிராஸ் பண்ணாரு, ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். அங்க நடந்த கலவரத்துல என்னால பேச முடியல காவேரி. வெண்ணிலாவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய்கிட்டு இருக்கேன் காவேரி. நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, அதனால லெட்டர் எழுதி வச்சேன், பார்த்தேல்ல. காவேரி, திருப்பியும் என்ன மன்னிச்சிரு. நைட்டு ரூமுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, எனக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துப்பேல்ல. வெண்ணிலா ரொம்ப பயந்து போயிருந்தா, அதனால சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. சரி, தப்பா எடுத்துக்காத. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த ஆள் என்ன வெண்ணிலா பக்கத்துல இருந்தோம் காவேரி கூட லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, லைன்ல இருக்கியா? காவேரி, பேசு காவேரி. ஹலோ காவேரி, நான் பேசுறது கேக்குதா? குரலை மாத்தி ராகினி ஆமான்னு சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, காவேரி நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கல, அதுக்கும் குரலை மாத்தி ஆமாம்னு சொல்றாங்க ராகினி. காவேரி, அப்படி கேக்குறத உனக்கு தப்பா எடுத்துக்கணும்னு தோணும்ல, சாரி. ஒரு நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு, அதே எனக்கு பல வருஷம் மாதிரி ஆச்சு. காவேரி, உனக்கு அப்படி தோணுச்சா? தெரியும் காவேரி, ஆனா நீ ஒத்துக்கவே மாட்ட. என் மேல லைட்டா கோவமா? காவேரி, எதுவும் பேச மாட்டேற, அப்பனா இருக்குன்னு தானே அர்த்தம். ராகினி குரலை மாத்தி ஆமான்னு சொல்றாங்க. சரி, அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க காவேரி, அதுக்காண்டி நான் அட்வான்டேஜா எடுத்துக்கல. சரி காவேரி, நான் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரே இறைச்சலா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கால் பண்றேன், சரியா காவேரி? ராகினி குரலை மாத்தி சரின்னு சொல்றாங்க. காவேரி, ராகினி சரின்னு சொல்றாங்க. விஜய் காலை கட் பண்ணிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நேர்ல பேசினாதான் காவேரி மேடத்தை சரி பண்ண முடியும் போல இருக்கு. என் கூட பேசுறப்ப கோவத்துல பேசுறாளா, எந்த மாதிரி பேசினான்னு புரியலையே நினைச்சிட்டு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு விஜய். ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, விஜய் காவேரியோட ஹஸ்பண்டா மாறிட்ட மாதிரிதான் இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. ஆனா அந்த வெண்ணிலா வச்சு நம்மளால குட்டைய குழப்ப முடியாது, இப்படியெல்லாம் விஜய ஈஸியா விடக்கூடாது. விஜய் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா காவேரி குழப்பத்துல தானே இருக்கா, அதை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். போன்ல பேட்டர்ன் என்னவா இருக்கும், அன்லாக் பண்றது எப்படி? சரி, காவேரி போனை நம்ம தீவிரமா செக் பண்ணலாம். இனி ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க காவேரி போனை வச்சு அன்லாக் பண்றது எப்படின்னு. காவேரி வர்றாளான்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போன்லயும் ட்ரை பண்றாங்க. கடைசியில பேட்டர்ன் என்னன்னு ராகினி கண்டுபிடிக்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கடைசியா நம்ம காவேரி போனை அன்லாக் பண்ணிட்டோம். காவேரி போன்ல இருக்க கான்டாக்ட் எல்லாம் பாக்குறாங்க ராகினி. இப்ப ரிசீவ் ஆன காலை அழிக்கிறாங்க. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, விஜய் இப்ப உனக்கு லெட்டரும் எழுதல, காலும் பண்ணல,
உன்னை பொறுத்தளவுக்கு விஜய் உன்னை கண்டுக்கவே இல்லை. நீ அப்படிதான் நினைக்கணும். நீ நினைக்காட்டியும் அப்படி உன்னை நினைக்க வைப்பேன்டி. போன காவேரி வச்ச பொசிஷன்லயே ராகினி வச்சுட்டு போறாங்க. காவேரி அம்மாவை பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் பாட்டியும் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட கேக்குறாங்க யமுனா எங்கன்னு. அப்ப அவங்க அம்மா, யமுனா எப்ப வந்தா? என்னடி கங்கா சொல்றா இவ? யமுனா வந்தாமா, காவேரிய பாக்குறதுக்கு தான் வந்தா. அப்புறம் அவர் வீட்டுக்காரரு போன் பண்றாருன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டாமா. காவேரி கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா யமுனாவுக்கு? கங்கா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. காவேரி கிட்ட நீயே சொல்லிட்டு போயிரு யமுனான்னு நான் சொன்னேன்டி. நீயே சொல்லிருக்கா, எனக்கு அர்ஜென்ட்டா கால் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாடி யமுனா. உங்க அம்மாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. கங்கா கிட்ட நிறைய விதமா கேட்டு பாக்குறாங்க யமுனாவை பத்தி. கங்காவால உண்மைய சொல்ல முடியல. அம்மா, நீ வேணா யமுனா கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கன்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, சாரதா, யமுனா இங்க வந்திருக்கா, புருஷன் போன் பண்ணதுனால போயிருக்கா. இதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும் சாரதா. ஏன் இப்படி சங்கடப்படுற? பாட்டி கேக்குறாங்க காவேரி கிட்ட, உன் புருஷன் உன் கூட பேசுறாரான்னு. பேசுறாரு பாட்டி, இப்ப வெளியே கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்காரு? பாட்டி, நான் தூங்கிட்டேன். தாத்தா கிட்ட சொல்லிட்டு விஜய் போயிட்டாரு. சாரதா கேக்குறாங்க காவேரி கிட்ட, எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டு தூங்கிட்டேன்னு சொல்ற? உனக்கு தூக்கம்தான் கேடா? காலையில எந்திரிச்சு அந்த தம்பி அந்த பொண்ண ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற? தம்பி கிளம்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கூடவே போயிருக்கணும்ல. கங்கா சொல்றாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு? இப்ப விஜய் அந்த பொண்ண கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு தானே போறேன்னு சொல்றாரு. அதுக்கு எதுக்கு காவேரிய போ சொல்ற? காவேரி சொல்றாங்க, அம்மா கங்காக்கா சொல்றதும் சரியா இருக்கு. விஜய் கூடவே போனா அவரு தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, தப்பாவே எடுத்துக்கட்டும்டி. என்ன சந்தேகப்பட்டு வர்றியான்னு கேட்பாரா? கேட்கட்டும். உண்டாட்டினா அப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கட்டும். இப்பதான் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும் நம்ம மேல. பாட்டியும் காவேரியோட அம்மாவும் காவேரிக்கு புத்திமதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு போறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, காவேரி பார்த்து சூதானமா நடந்துக்க. நீங்க இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு அங்க பெருசா ஒன்னும் நடக்கல. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் போயிட்டு வரேன். குமாரு நவீன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப நவீன் கிட்ட சொல்றாரு குமாரு, அந்த பொண்ண காவேரி தேவையில்லாம கூட்டிட்டு வந்துட்டு சங்கடத்தை உருவாக்கிக்கிட்டா. காவேரி என்னமோ தைரியமா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் காமிச்சுக்கிட்டு இருக்கா. நவீன், விஜய் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காவேரியால சத்தியமா தாங்கிக்க முடியாது. யமுனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, காவேரிய பத்தி இப்ப குமார் மாமா நவீன் கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. குமார் சொல்றாரு, விஜய் பயங்கரமா லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு அந்த பொண்ண. எல்லாம் எங்க போய் முடியுமோன்னு பயமா இருக்கு நவீன். நவீன் சொல்றாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன. காவேரிய பாக்குறப்ப ரொம்ப பாவமா இருக்குன்னு. காவேரி நல்லதுன்னு நினைச்சு எடுக்கிற முடிவெல்லாம் அவளுக்கும் கஷ்டமா இருக்கு, மத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இதுதானே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நவீனு, காவேரிக்கு சாபம் ஏதாவது விட்டியாப்பா? என்னென்ன பேசுற? காவேரி ஏன் இப்படி யோசிக்காம பண்ணிட்டான்னு ஏதோ ஆதங்கத்துல சொன்னேன்னு. என்னமோ நான் சாபம் விட்டு பழிச்சு நான் என்னமோ சந்தோஷமா இருக்க மாதிரி பேசுறேன்னு. நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன். அண்ணே, இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுற பேச்சாண்ணே இது. சொல்றாங்க, குமார் மாமா விஜய் மாமா நல்லா பாத்துக்கிறாங்க, சும்மா சந்தேகப்பட்டு பேசாதீங்க. இதோ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பாத்துக்கிறாரு. என்னமோ காவேரி லைஃபுக்கே பெரிய பிரச்சனை மாதிரி பேசுறீங்க மாமா. நானும் தப்பா சொல்லல. இந்த பொண்ணை இட்டு எதுவும் காவேரிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நாளைக்கு அந்த பொண்ணு சரியாயிருச்சுன்னா விஜய் கூட பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் யமுனா? ஒருவேளை விஜயோட மனசு மாறிடுச்சுன்னா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா காவேரி வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு நவீனு. யமுனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, காவேரி மேல அக்கறை செலுத்துற மாதிரி குமாரு என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவான் போல இருக்கே. குமார் சொல்றாரு, நவீனு, நம்ம தான் காவேரிக்காண்டி கூட இருந்து
விஜய் கிட்ட பேசணும். இதை கேட்ட உடனே யமுனா, கங்காக்கா கடையில தனியா இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் மாமா. அம்மா சொன்னாங்க நீங்க அடிக்கடி ஷூட்டிங்க்கு போயிடுறதா. கங்காக்கா கடையில உட்காந்து தனியாவே தைக்கிறாங்க. எனக்கு பாவமா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க போன்ல. குமாரு கடுப்பாயி சொல்றாரு, கங்கா வீட்டுல தான் இருக்கா. கடைக்கு போறதுக்கு முன்னாடி தான் கிளம்பி வந்தேன். காலையில வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நவீன பார்த்து பேசிட்டு போனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமேன்னு தோணுச்சு. அதான் யமுனா இங்க வந்தேன். சரி நவீனு, நான் கிளம்புறேன். மாமா கொஞ்ச நேரம் இருங்க மாமா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. நவீனு சொல்றாரு. உட்காருன. நவீனு பயங்கர கடுப்புல இருக்காரு இந்த விஷயத்த எல்லாம் கேட்ட உடனே. நாளை சந்திப்போம்.